சந்திரன் தான். சந்திரன் சார், சந்திரனை பற்றி நம்ம ஒரு ஒன்லைன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஜோதிடம் இப்போ ஒரு 9 கிரகங்களை பற்றி சொல்லிட்டு 12 பாவங்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து லைவ் ஜாதகங்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த முதல்ல சூரியனை பற்றி சொல்லிட்டேங்க. அது ஒரு தந்தை கிரகமாக நான் பாவிச்சிருந்தேன். இது தாய் கிரகம் சார், சந்திரன். சந்திரன்னு பேர் வச்சனால அது ஆம்பளை பையன்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் நிலா சந்திரன்கிறது ஒரு தாய் கிரகம் தான். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா சார், சூரியன் ஒளி இல்லாமல் பூமியில் யாரும் உயிர் வாழ முடியாது சார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சூரிய ஒளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சார், சந்திரனும் மற்ற கிரகங்கள்லேருந்து ஒளியை வாங்கி ஒரு கடத்தி மாதிரி செயல்படுது. பூமியவே சுற்றி சுற்றி வருது. ஒரு குழந்தைக்கு எப்படி வளர்க்கணுமோ அதே மாதிரி இந்த சந்திரன் நமக்கு தேவையான நிறைய எனர்ஜியை நம்ம பூமிக்கு போதுமான அளவில் எடுத்து கொடுக்குது, வாங்கி கொடுக்குது மற்ற பிளானட்ஸ்ல இருந்து அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனோட ஒரு நிலை சார். அது மட்டும் இல்லாமல் தசா புத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஜோதிட இந்த கட்டங்கள் என்னதான் நம்ம போட்டாலும் தசா புத்திங்கிற ஒரு விஷயம்தான் ஜோதிட சாஸ்திரத்தை இன்ன வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கு. எது எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம மொத்தமாக கொடுப்பனைகளாக வாங்கிட்டு வந்துடுவோம் சார். இப்போ கல்யாணம் நடக்கணும்னு இருக்கும், அதுக்காக 5 வயசுல நடந்துடாது இல்லைங்களா. அது எப்போ ஒருத்தருக்கு நடக்கும், எந்த காரியங்கள் எப்போ நடக்கும்ன்ற ஒரு விஷயத்த இந்த சந்திரன் தான் டிசைட் பண்ணுவார். தசா புத்தி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் சார், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதை எடுத்து நடத்துறது இந்த சந்திரன் தான் சார். சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டம் தான் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உடல் சார். சூரியன் அப்படிங்கிறது உயிராகும், ஆத்ம காரகன் அப்படின்னும், சந்திரனை உடல் காரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உடலுங்கிறது வளர்ந்து தேயக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தான் சந்திரனும் வளர்ந்து தேயக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்க சார், இப்போ சந்திரனை பற்றி ஒரு ஒன்லைனில் சொல்லிடலாம். ஏன்னா ஜோதிடம் சார்ட் போடுறப்ப இதோட தன்மைகள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு ஒன்லைன், சந்திரன்னா அவர் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. சந்திரன்கிறது சார் ஒரு நிலையற்ற ஒரு பிளானட் சார். எப்படி சொல்றது, இன்னைக்கு அமாவாசையா இருக்கும், நாளை கழிச்சு அது வளர்பிறையாவோ தேய்பிறையோ